ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல சக்ஸஸ் வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதோட ரகசியம் என்ன அப்படின்னா, நம்மளோட வெற்றிகள் வந்து அதிகமாக அதிகமாக ஒரு வேளை சில சமயம் நம்மளுக்கு தலகணம் அதிகமாகிடும். அப்போ தலகணம் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்து வர விஷயங்களை நம்மளால் முழுசாக அதை உள்வாங்கி அதுக்கு உண்டான பதிலை கொடுக்க முடியாது. அதில் நம்மளுக்கு தோல்விகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவங்களாம் எப்பயுமே பணிவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி அவங்களோட பணிவை எங்கே போனாலும் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வேளை ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், கசப்பான சம்பவங்கள் நடந்து அவங்கள பற்றி யாராவது கமெண்ட் பண்ணால் கூட அதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அப்பயும் பேலன்ஸ்டாகவே இருப்பாங்க. ஏன்னா அதை ரொம்ப உள்ளே வாங்கிட்டாங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாகி அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால இதுக்கப்புறம் வர்ற விஷயங்களை அவங்களால சமாளிக்க முடியாமல் போகும். அப்போது இந்த வெற்றி தோல்வி அப்படின்றது நாம் செய்கிற காரியத்துக்கு உண்டான ஒரு ரிசல்ட், முடிவு தான். அப்போது நம்மளுக்கான அது ரிசல்ட் கிடையாது. நாம் செய்கிற செயலுக்கான ஒரு முடிவு. அது வெற்றியாகவும் இருக்கலாம், தோல்வியாகவும் இருக்கலாம். ஒரு வேளை தோல்வியாக இருந்ததுன்னா நம்ம என்ன அதிலிருந்து கற்றுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோன்னா அடுத்த தடவை அது வராமல் பார்த்துக்கலாம். அண்ட் நார்மலாக சொல்லுவாங்க, தோல்வி தான் வந்து வெற்றிக்கு படிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தோற்றுக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, பட் தோற்றாலும் கவலைப்பட வேண்டாம், அடுத்த முயற்சியை நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்த விஷயம். இதெல்லாம் பற்றி ஏங்க பேசுகிறோம்? நம்ம ஈர்ப்பு விதி பற்றி பேசுகிறப்போ அப்படின்னா, எப்பயுமே ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டாக சமநிலையில் மனசை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப வந்து சந்தோஷப்படுறதோ ரொம்ப வருத்தப்படுறதோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இல்லாமல் ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டாகவே இருந்தோம்னா நம்மளால் நல்ல விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக ஈர்க்க முடியும். ஸோ ஈர்ப்பு விதிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனநிலை. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுதான்னா அடுத்தவங்க செய்கிற செயல், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்கிற செயல், சொல்கிற சொல் எல்லாமே நம்ம லைஃப்பை பாதித்து ஒன்றும் சந்தோஷப்படுத்துது, இல்லாட்டினா நம்மளை வந்து வருத்தப்படுத்துது. ஸோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை வேறு வேறு பதிவில் வேறு வேறு கோணத்தில் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது உள்ள பதிய 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 ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பேலன்சிங் மைண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அதாகவே ஈர்க்கப்படும். நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அண்ட் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் அதிகமாக நினைக்க ஆரம்பிப்பீங்க, ஈர்க்கவும் ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ.